Good morning, students. In previous class, I have finished example 3.7. Page number 140 I finished. Now I'll start. The next topic is magnetic properties. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்னா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு, வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆக்சியல், ஈக்வட்டோரியல், பொட்டன்ஷியல், டார்க். ஸோ இனி வர டேர்ம்ஸ் எல்லாமே ஒரு 3 or 4, 5 பேஜஸ்க்கு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் டெஃபினேஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு now I'll start magnetic properties. So magnetic propertiesல நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக பார்த்துக்குவோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் மேக்னடைசிங் ஃபீல்ட், and second one is magnetic permeability, and third one is magnetic field or magnetic induction. So these terms is very important. The first one is magnetizing field. The magnetizing field is denoted by the letter is H vector. A magnetizing field ங்கிறது என்ன அப்படின்னா காந்தமாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறோம், ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல், அந்த மேக்னெட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், பக்கத்தில் மேக்னெட். இப்போ இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை மேக்னெட்டாக என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுது, மேக்னெட்டாக மாற்றுது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேக்னடைசிங் ஃபீல்ட். ஸோ திஸ் மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் டினோட்டட் H vector. And second one is magnetic permeability. So நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் the first lesson. What is epsilon naught? Permittivity. But mu is the permeability. Permeability, magnetic permeability அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உட்புகுதிறன். அதாவது எவ்வளவு மேக்னெட்டோடைய ப்ராப்பர்ட்டி மேக்னெட் உள்ள அதை அப்சர்வ் பண்ணுதோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் permeability அப்படின்னு சொல்லுவோம். இந்த permeability and magnetic susceptibility இந்த ரெண்டு கேட்டகரி இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம படிப்போம். ஸோ permeability அப்படின்னு சொல்லும்போது மேக்னடைசிங் ஃபீல்டுங்கிறது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை மேக்னெட்டாக நம்ம என்ன செய்யறோம், மாற்றுறோம். permeability அப்படின்னு சொல்லும்போது உட்புகுதிறன். அதாவது நம்ம என்ன ஒரு மேக்னெட்டை கொடுத்தாலும், மேக்னெட்டிக் மெட்டீரியலில் மேக்னெட்டை கொடுத்தாலும் அந்த மேக்னெட்டிக் பவர் அது என்ன பண்ணணும்னா உள்ள அதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாதான் அதுக்கு பேர் permeability. ஸோ the magnetic permeability is denoted, the letter is mu, m. And third one is magnetic induction is denoted by the letter is B, and magnetic field or magnetic induction. So in previous chapter, the first lesson, we have to discuss about what is permeability and what is permittivity. Already we know that the terms. The mu naught means permeability in free space, and mu is the permeability in medium. What is the value of mu naught? 4 pi into 10 to the power minus 7 Henry meter minus 1. So the mu is the permeability in medium. So the medium சொல்லும்போது what is the formula? B by H. What is B? B is the magnetic induction, H is the magnetizing field. So if you calculated the permeability in free space வந்துட்டாவே we have to use this formula. So mu is equal to mu naught mu r, and mu r is equal to mu by mu d. And fourth category is intensity of magnetization. The intensity of magnetization is denoted, the letter is M or I. And the dipole moment is denoted by the letter is Pm, and moment of the force is I. Torque is tau. So
The last term is magnetic susceptibility. So permeability அப்படின்னா உட்புகுதிறன் அப்படின்னு சொல்லுவோம். Susceptibility அப்படின்னா எவ்வளவு அதை அப்சர்வ் பண்ணுச்சோ அதை என்ன பண்ணுது, எக்ஸ்போஸ் பண்ணுது, அதை வெளியில் அனுப்பக்கூடியது தான் susceptibility. This letter is susceptibility. Susceptibility நம்ம என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா XM. XMங்கிறதா இதோட terms. So what is the formula? XM is equal to modulus of M vector by H vector. So in this section we have to learn these terms. What is magnetizing field and what is magnetic permeability and what is magnetic induction and intensity of magnetization, dipole moment, moment of force, torque and magnetic susceptibility. So these are the important thing. And then next, the first property. Magnet உடைய propertiesல the first property எது அப்படின்னா magnetizing field. Magnetizing field. The magnetizing field is denoted by the letter is H vector. The unit of the magnetizing field is ampere meter minus 1. So magnetic field. So what is the definition of magnetizing field? For example, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேக்னெட் எடுக்கிறோம். அதாவது மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் எது எடுக்கலாம் அப்படின்னா காப்பராக இருக்கலாம். அப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல் காப்பர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அயன் பார் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் எடுக்கும்போது இந்த மெட்டீரியல் பக்கத்தில் நம்ம ஒரு மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன செய்யுது, மேக்னெட்டாக என்ன செய்யுதுன்னா கன்வெர்ட் பண்ணுது. அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேக்னடைசிங் ஃபீல்ட். So the magnetic field which is used to magnetize a sample or specimen is called the magnetizing field. So அந்த magnetic material magnetize பண்றதுனால அதுக்கு பேர் என்ன அப்படின்னா magnetizing field. So magnetizing field, it is a vector quantity. What is the unit of the magnetic field? Ampere meter minus 1. This is the first property. This important 2-mark question. And then second property is magnetic permeability. The magnetic permeability is denoted by the letter is mu m and the unit is Henry meter minus 1. So magnetic permeability na enna அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு அயன் பாரோ இல்லை காப்பரோ நம்ம என்ன பண்ணோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மேக்னெட்டை வந்து அக்செப்ட் பண்ணும்போது எவ்வளவு அதை அக்செப்ட் பண்ணுது, அதால் எவ்வளவு வந்து அதை அக்செப்ட் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு வந்து கொடுக்க முடியுமோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது உள்ள அது எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அது என்ன செய்யுது, அதை அக்செப்ட் பண்ணுது, அதுதான் permeability. So the measure of ability of the material to allow the passage of magnetic field lines through it. இதுவும் சொல்லலாம். And the capacity of the substance to take magnetization. And the third one is the degree of penetration of magnetic field. So these three, if you write any one, so if you measure ability of the material to allow the passage of magnetic field lines, so இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா magnetic permeability. So the magnetic permeability நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மியூங்கிற லெட்டரில் டிஃபைன் பண்ணுவோம். So what is mu? Mu is equal to mu naught mu r. So mu r is in the air medium. So air medium இருந்தா வேல்யூ என்னது 1. இது வந்து permeability மட்டும்தான். The next one is this relative permeability. Relative permeability, what is the formula? Relative permeability is denoted the letter is mu r is equal to mu by mu naught. But permeability mu oda unit என்னது, what is the unit? Henry meter minus 1. Mu naught oda unit என்னது? Henry meter minus 1. So get cancelled. So remaining 0. But there is no unit, there is no dimension. எதுக்கு? ரிலேட்டிவ் பெர்மியாபிலிட்டிக்கு எந்த யூனிட்டும் கிடையாது, எந்த டைமென்ஷனும் கிடையாது. அட் த சேம் டைம் we have to take any material, magnetic material, for example copper or iron bar.
அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு அயன் பாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இங்கே காப்பர் என்ன பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மெட்டீரியலுக்கு பக்கத்தில் நம்ம மேக்னெட்டை வைக்கும்போது அயன் பார் என்ன செய்யும், அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது என்ன செய்யும் அப்சார்ப் பண்ணும். காப்பர் அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும் மேக்னடைஸ் பண்ணும். அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி மேக்னெட் என்ன பண்ணும் மேக்னடைஸ் ஆகும். அப்போ எவ்வளவு மேக்னெட்டை வந்து அது இந்த அயன் பார்ங்கிற ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் எவ்வளவு மேக்னெட் அந்த பவர் அட்ராக்டிவ் அந்த பவரை என்ன செய்யுது உள்ள அது வந்து அக்செப்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் பெர்மியாபிலிட்டி. இஸ் இட் கிளியர்? எஸ். அண்ட் ஸோ பெர்மியாபிலிட்டிக்கு யூனிட் இருக்கு ஹென்ரி மீட்டர் -1. At the same time, relative permeability, there is no unit, there is no dimension. Is it clear? Yes. The first property is magnetizing field, second property is magnetic permeability, and third property is intensity of magnetization. Intensity of magnetization is denoted by the letter is M vector. Intensity means அதனுடைய செறிவு அப்படின்னு சொல்லுவோம். Magnetization already we know that the magnetization. So magnetic material magnet convert பண்ற process தான் magnetization. So the net magnetic moment per unit volume of the material is known as the intensity of magnetization. M vector magnetization is denoted by the letter is M vector. So what is magnetization? M is equal to Pm vector by V. V is the unit volume and Pm is the magnetic moment and V is the unit volume. So what is the unit of the intensity of magnetization? Ampere meter -1. For example, first we have to consider one magnet. The magnet la S north pole south pole fix பண்ணிட்டோம். The length of the magnet is 2L and the breadth is P and the height is H. So total this is the area. If you calculate the magnetic dipole moment means we have to consider Pm. So Pm is equal to Qm into 2L. So 2L is the total length. Then what is V? V is the unit volume. So V is equal to 2L into A. So A is the area, V is the unit volume. So we know that the Pm and V value. Next we have to substitute the terms. For a bar magnet, the intensity of the magnetization can be defined as the pole strength per unit area. The first என்ன சொன்னோம்? The net magnetic moment per unit volume of the material is known as the intensity of magnetization. Intensity of magnetization சொல்லும்போது magnetizationல எவ்வளவு intensity அதாவது அதனுடைய செறிவு தன்மை வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கண்டுபிடிக்கணும். So magnetization M is equal to Pm vector by V. And for the bar magnet, the intensity of the magnetization can be defined as the pole strength. So already you know that the pole strength. The pole strength is denoted by the letter is Qm. Already we know that the value. So the magnetic intensity of magnetization is denoted by the letter is M vector. So M vector is equal to Qm by A. So magnetic moment M. So M ன்னு சொல்லும்போது magnetic moment என்ன சொல்லுவோம்? Magnetic moment is denoted Pm by V. Pm ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா? So Pm is equal to Qm into 2L and V is 2L into A. So substitute this value Pm and V value. So Pm is equal to Qm into 2L by 2L into A. 2L get cancel. The remaining term என்ன வரும்? Qm by A. So M vector is equal to Qm by A. The unit is ampere meter -1. This is the third property. And the fourth property is magnetic induction or total magnetic field. The magnetic induction is denoted by the letters P vector is equal to P naught vector plus Pm vector.
So the magnetic induction is denoted by the letter P. Our total magnetic field is always equals to vector sum of the magnetic field in free space or vacuum and magnetic field in medium. So let us consider the one magnetic field. So fixed that any magnetic material, copper or iron. So இந்த காப்பரா இருக்கலாம் அயனா இருக்கலாம் அது மேக்னடைஸ் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல இருந்து மேக்னெட்டை கன்வெர்ட் பண்ணும். அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து அதில் என்ன செய்யும் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு induction is denoted by the letter is P vector is equal to mu naught. Mu naught is the free space. So mu naught H vector plus mu naught M vector. So mu naught a common எடுக்கலாமா? Remaining term H vector plus M vector. So this is the magnetic induction or total magnetic field. At the last property is magnetic susceptibility. Permeability means உட்புகுதிறன். Susceptibility means வெளியில் எவ்வளவு மேக்னெட்டிக் பவரை வந்து அதை அட்ராக்ட் பண்ணுங்கிறது எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் எது அப்படின்னா சசெப்டிபிலிட்டி இஸ் டினோட்டட் பை த லெட்டர் இஸ் XM. ஸோ XM அதை நம்ம போடும்போது எப்படின்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி போடணும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சசெப்டிபிலிட்டி. திஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. The magnetic susceptibility is defined as the ratio of intensity of magnetization. Magnetization is denoted by the letter is M. And induce the material to the magnetizing field is denoted by H. So what is susceptibility? Susceptibility is modulus of M vector by modulus of H vector is equal to ampere meter minus what is the unit of magnetization? Ampere meter minus 1. And magnetizing field is ampere meter minus 1. So get cancelled, remaining there is no unit, there is no dimension. So susceptibility and relative permeability இது ரெண்டுக்குமே there is no unit, there is no dimension. So these are the important properties. The 5 properties is very important. The first property is magnetizing field, second property is magnetic permeability, and third property is the intensity of magnetization, and fourth property is the magnetic induction or total magnetic field, and fifth property is magnetic susceptibility. Is it clear? Yes. Next, example 3.8. Compute the intensity of magnetization of the bar magnet whose mass, magnetic moment and density are 200 gram, 2 ampere meter square and 8 gram centimeter minus 3 respectively. So என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, so what are the given datas? The mass value என்ன கொடுத்திருக்காங்க? M is equal to 200 gram. Magnetic moment M is equal to 2 ampere meter square. So rho means என்ன சொல்லுவோம்? Density is denoted by the letter is rho. What is rho? Rho is equal to mass by volume. So mass by volume என்ன கொடுத்திருக்காங்க? Density 8 gram centimeter minus 3. Then I is denoted by the ஐங்கிற லெட்டர் வந்து நம்ம எதுக்காக நம்ம denote பண்ணுவோம்? Magnetic induction. So I is equal to mass by volume. If you calculate a volume, what is the formula? Mass by density. So we know the value of mass and density. So substitute these values and simplify these terms. We get the answer is 0.205 into 10 to the power minus 4. இப்போ டெசிமல் உள்ள பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்பரில் எழுதும்போது 2 டெசிமல் தள்ளி வரும் இல்லையா? அப்போ 25 into 10 to the power minus 6 meter cube. This is the first category. Then next we have to calculate I. What is the formula? Mass by volume. So we know the value of mass 2 divided by volume is 25 into 10 to the power minus 6. 2 by 25 into 10 to the power 6 அப்படின்னா
ரிமைனிங் டேர்ம் நமக்கு என்ன கிடைக்கும் 2/25 10 to the power 2 நம்ம என்னவா எழுதலாம் 200 எழுதலாமா 200/25 into 10 to the power 4. So simplify these terms, we get the answer is 8 into 10 to the power 4 ampere meter minus 1. So this is the example 3.8. First we have to calculate volume and second we have to calculate I value. Is it clear? Yes. So density of the material கண்டுபிடிச்சாச்சு m ஓட value. Then next problem is example 3.9. Using the relation b vector is equal to mu naught into h vector plus m vector, so that x susceptibility, magnetic susceptibility is equal to mu r minus 1. இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம எந்த ரிலேஷன் கொண்டு வரணும், இந்த ரிலேஷனுக்கு வந்து கொண்டு வரணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் 3.8ல நம்ம டென்சிட்டி வால்யூம் கண்டுபிடிச்சோம், தென் ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். தென் இங்கே வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டு ஹெச் வெக்டார் ப்ளஸ் எம் வெக்டார். இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் வி ஹாவ் டு ரைட் திஸ் ஈக்குவேஷன். த வாட் இஸ் m is equal to susceptibility into h, magnetizing field. So magnetic field is equal to mu naught h vector plus susceptibility. ஏன்னா m ஓட வேல்யூ என்னது, what is m value? m value is magnetic susceptibility into h vector. So substitute this terms. Then next we have to write mu naught h common எடுத்துடலாமா, remaining term 1 plus magnetic susceptibility. This is the equation number 1. Then what is b vector is equal to mu naught h. So write these two equation. Next we have to write mu h is equal to mu naught h, because b vector is equal to mu naught h. So you have to write mu h is equal to mu naught h into 1 plus magnetic susceptibility. So what is mu h? Mu naught mu r is equal to mu naught into 1 plus magnetic susceptibility, and mu naught is equal to 1 plus mu naught is equal to 1 plus magnetic susceptibility. அப்போ remaining term என்ன கிடைக்கும் நமக்கு, அப்போ magnetic susceptibility is equal to mu r minus 1. அப்போ ஒரு ரிலேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க, இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், the magnetic susceptibility is equal to mu r minus 1. ஸோ இது கொடுத்துருக்க ரிலேஷன், இது வந்து மேக்னெட்டிக், அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அந்த மேக்னெட்டோடைய வேல்யூ தான் இந்த வேல்யூஸ். இந்த சசப்டிவ் வேல்யூலேருந்து இது என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு காமன் டேர்மை வெளியில் எடுக்கிறோம். ரிமைனிங் டேர்ம் என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், மியூங்கிறதுக்கு ரிலேஷன் எழுதுகிறோம். இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான் மியூ நாட். தென் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் minus 1. This is the important problem. Is it clear? Yes. Then next, third one is example 3.10. Two materials x and y are magnetized, whose value of intensity of magnetization are 500 ampere meter minus 1 and 2000 ampere meter minus 1 respectively. If the magnetizing field is 1000 ampere meter minus 1, then which one among these materials can be easily magnetized? அப்போ ரெண்டு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, x and y. ஒவ்வொன்றுடைய மேக்னடைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியும். இதிலிருந்து எந்த மெட்டீரியல் வந்து ஈஸியாக மேக்னடைஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு ரைட். ஸோ வாட் இஸ் எம் வேல்யூ, எம்ல ரெண்டு எலமெண்ட் கொடுத்துருக்காங்களா, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ, அண்ட் ஹெச்சில், ஸோ ஹெச்சுங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு, எம்ங்கிறது என்னப்பா, எம்ங்கிறது என்ன அப்படின்னா intensity of magnetization. So intensity of magnetization is m, is x and y, and magnetizing field h oda value 1000 and 1000. Next you have to write magnetic susceptibility formula namakku theriyum m by h.
அப்போ இதை x டேர்ம்னு வச்சுக்கிறோம், இதை y டேர்ம்னு வச்சுருக்கோம். As usual formula will be same. So magnetic susceptibility x is equal to m by h, and magnetic susceptibility with respect to y is equal to m by h. So already we know the value of mh. So substitute these terms and we get the answer is magnetic susceptibility x represent x is equal to 0.5, y is equal to 2. அப்போ எது ஈஸியாக மேக்னடைஸ் பண்ணும்? இது 0.5, இது 2. So the magnetic susceptibility with respect to y is easily magnetized. Is it clear? So these three problems very important. The first we have to discuss about example 3.8. Next problem is example 3.9, and third problem is example 3.10. And next what is important 5-mark question, classification of magnetic materials. In the classification of magnetic materials அப்படினு சொன்னாவே there are the 3 types of the classifications. The first type is diamagnetic, second type is paramagnetic, and third type is ferromagnetic material. So these 3 material is important classifications. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு பேராகிராஃப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம், இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ப்ராப்பர்ட்டிஸாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டயாமேக்னெட்டிக்கில் ஒரு 5 பாயிண்ட்ஸு, அதே போல் பெரோமேக்னெட்டிக்கில் 5 பாயிண்ட்ஸு, தென் ஃபெரோமேக்னெட்டிக்கில் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபெரோமேக்னெட்டிக்கில் உள்ள 5 பாயிண்ட்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இடையில உள்ள பேராகிராஃப் எல்லாம் நம்ம எழுத தேவை கிடையாது, இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த டூ யூ நோவில் மேஸ்னர் எஃபெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க். The superconductors are perfect diamagnetic material. Superconductorsங்கிறது ஒரு diamagnetic material. The expulsions of magnetic flux from a superconductor during its transition to the superconducting state is known as the Meissner effect. So Meissner effect அப்படின்னு சொல்லும்போது இதை எழுதினா போதும். Superconductors behave like perfect diamagnetic material. ஒரு சூப்பர் கண்டக்டர்ஸுங்கிறது பர்ஃபெக்டாக டயாமேக்னெட்டை போல் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கணும்? பிலோ டிரான்சிஷன் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் TCI இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மேக்னர் எஃபெக்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் மெட்டீரியலில் வந்து இந்த பேராகிராஃப் டைப்பில் நீங்கள் எழுத வேணாம். ஸோ நான் சிம்பிளிஃபை பண்ணி 5 மார்க், இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். The first one, this is the question எப்படி வேணாலும் கேட்கலாம். What are the properties of dia, para and ferromagnetic material கேட்டாலும் இதான் question. Classifications of dia, para, ferro. dia, para, ferroன்னு கேட்டாங்கனாவே இந்த டேபுலேஷனை நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். dia கேட்டாங்கன்னா சப்போஸ் டயாவில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், para கேட்டாங்க அப்படின்னா இதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், ஃபெரோனா ஃபெரோவில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா, பெரா அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். த ஃபர்ஸ்ட் டயாமேக்னெட்டிக், பெரோமேக்னெட்டிக் அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக். மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி டயாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். ஆனால் பெராவில் வந்து மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி இஸ் பாசிட்டிவாக இருக்கும், பட் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். At the same time, ferromagnetic magnetic susceptibility is positive and large. This is the first property. And second one is relative permeability is denoted by the letter is mu r. Relative permeability less than 1 இருந்துச்சு அப்படின்னா பெரோல கிரேட்டரா இருக்கும் and ஃபெரோல லார்ஜா இருக்கும். And the third property is the magnetic field lines are repel or expel by diamagnetic material when placed in a magnetic field. இப்போ இதில் வந்து ரிப்பல்ஷன் இருக்கும் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில். எதை பொறுத்து அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ரிப்பல்ஷனாக இருக்கும், ரிப்பல் பண்ணும், எக்ஸ்பல் பண்ணும். எதை பொறுத்துனா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை பொறுத்து. எதெல்லாம் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம்னா இந்த பிஸ்மத், காப்பர், வாட்டர் இதெல்லாம் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்.
Paramagnetic material is aluminum, platinum, chromium. And ferromagnetic material is iron, nickel, cobalt. So these material is repel or expel. But ferromagnetic, the aluminum, platinum, chromium, this material is attracted into the paramagnetic materials when placed in a magnetic field. And the ferromagnetic iron, nickel, cobalt, this material is strongly attracted into the ferromagnetic material which is placed on the magnetic field. So this is the third property. And fourth property is magnetic susceptibility. Temperature independent இருக்கும், but இங்க magnetic susceptibility proportional 1 by T இருக்கும். Then இங்க வந்து proportional 1 by T. So ferro and perrolus same இருக்கும், dialus different. And the example of diamagnetic material is bismuth, copper, water. And example of paramagnetic material is aluminum, platinum, chromium. And the ferromagnetic material is iron, nickel, cobalt. So these 5 is very important properties, dia, para, ferro. These 5 properties is very important. Dia, para, ferro relevant. எந்த question கேட்டாலும் இதுல ஒவ்வொன்றிலையும் இந்த 5 points நல்லா memorize பண்ணிக்கிறணும். எது கேட்டாலும் இது question, இதுதான் answer. Is it clear? Yes. So இதான் dia, para, ferro. This is the important 5 mark question. Please write in your note. இந்த 5 marks எழுதிக்கங்க. Classificationsனாலும் propertiesனாலும் the same question. And இந்த chapterல இன்னும் ரெண்டு statement இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த classification இப்போ பார்த்தோம். இதுல ரெண்டு laws இருக்கு. ஒன்னு வந்து Curie's law and Curie-Weiss law. So Curie's laws means magnetic susceptibility proportional 1 by T. That means the temperature is increased, thermal vibration will upset the alignment of magnetic dipole moments. Therefore, the magnetic susceptibility decreases. அப்போ temperature increase ஆகும்போது susceptibility decrease ஆகும் with increase the temperature. So susceptibility is proportional 1 by T. So magnetic susceptibility is C by T because proportional means constant. In the constant value தான் என்னது C. C by T. So this relation is called Curie's law. Here C is called Curie's constant and T is called the temperature in Kelvin. So this is the important 2 mark question, Curie's law. Temperature increase ஆனா susceptibility decrease ஆகும், but increase the temperature. So magnetic susceptibility proportional 1 by T. Proportional means constant, so we have to substitute the constant value is C. So magnetic susceptibility is equal to C by T. C is the Curie constant and T is the temperature in Kelvin. So this is the graph. The graph between magnetic susceptibility and constant is C by T and the temperature and magnetic susceptibility. So this is the curve. So this is an important 2 mark question. And Curie-Weiss law, the temperature will increases, the ferromagnetic magnetism decreases due to the increased thermal agitations of atomic dipoles. A particular temperature ferromagnetic material becomes paramagnetic. So temperature is known as Curie temperature. Curie temperature is denoted by the letter as Tc. The susceptibility of the material above the Curie temperature. So magnetic susceptibility is equal to C by T minus Tc. இப்போ temperature வந்து இங்க ரைஸ் ஆகும். இப்போ ஃபெரோமேக்னெட்டிக்ல வந்து குறையும். ஏன் அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் டைபோல்ஸ், அந்த டைபோல்ஸ் வந்து ரெண்டு எட்ஜ்லையும் பார்த்தோம்னா அதனுடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் உள்ள அந்த மேக்னெட்டிக் பவர் என்ன செய்யும், குறையும். ஸோ the ferromagnetic material becomes திருப்பி அகைன் எங்கே வந்துடும், பெராமேக்னெட்டிக்காக அந்த மெட்டீரியலுடைய சேர்ந்துடும். ஸோ இந்த டெம்பரேச்சர் தான் Tc is the Curie temperature. So magnetic susceptibility
Yes, magnetic susceptibility is equal to C by T minus Tc. This relation is called Curie-Weiss law. So C is the Curie's constant, T is the temperature in Kelvin scale. So this is the graph. So the x-axis is temperature and y-axis is the susceptibility, and this is the shape of the curve, and the magnetic susceptibility means temperature greater than Curie temperature. So C by T minus Tc. இப்போ இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டீக்கும் இதிலிருந்து இதுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா, பெர்ரோ அண்ட் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் நமக்கு வரும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 mark கொஸ்டின். Is it clear? Yes. Today class is over. Today your homework is what is magnetic permeability and what is magnetic susceptibility, state Curie's law and Curie-Weiss law, explain the properties of dia, para, ferro magnetic material. Dear students, today class is over. Please study these questions. If you have any doubt, ask me. So remaining chapter we will see next class. Thank you students. Thank you.